வணக்கம். ஐடிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். உணவகங்களை ஆய்வு செய்யாத உணவு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு கண்டனம். சமூக அமைப்பினர் உணவு பாதுகாப்பு அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட 200 ஆண்டுகள் பழமையான பிரெஞ்சு பெண்கள் பள்ளி கட்டிடம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவி மீதான சொத்து குவிப்பு வழக்கு விவகாரம். புதுச்சேரி அரசுக்கு கண்டனம் தெரிவித்த உயர் நீதிமன்றம். புதுச்சேரியில் புதிய ஆதார் சேவை மையம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்யாத அரசையும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் ரசாயன நிறமூட்டி சுவைக்கூட்டிகளை உணவுகளில் சேர்க்கும் உணவகங்களை ஆய்வு செய்யாத உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை கண்டித்து சமூக அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பொதுமக்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையுடன் மக்கள் வாழ்வுரிமை இயக்கம், 6ஆம் திணை மக்கள் இயக்கம் மற்றும் பல்வேறு சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கோரிமேட்டில் உள்ள உணவு பாதுகாப்பு அதிகாரி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் செயலாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு உணவகங்களில் பயன்படுத்தப்படும் ரசாயன நிறமூட்டிகள், செயற்கை சுவையூட்டிகள் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் துரித உணவுப் பொருட்களை உடனடியாக தடை செய்ய வேண்டும். நட்சத்திர மற்றும் நடுத்தர ஹோட்டல்கள், சாலையோர உணவகங்கள், பானிபூரி உள்ளிட்ட துரித உணவு விற்பனை மையங்களில் விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அனைத்து உணவகங்களிலும் விற்பனை செய்யப்படும் உணவுகளின் தரம் மற்றும் பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்த உணவு பாதுகாப்புத்துறை தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களின் உடல் நலன் மற்றும் வாழ்வுரிமையை பாதுகாக்க புதுச்சேரி அரசும் உணவு பாதுகாப்புத்துறையும் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் 200 ஆண்டுகள் பழமையான பிரெஞ்சு பெண்கள் பள்ளியின் புதுப்பித்த கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரியில் 200 ஆண்டுகள் பழமையான இந்தியாவின் முதல் பிரெஞ்சு பெண்கள் பள்ளியான பென்ஷனாட் டி ஜீன்ஸ் மேல்நிலை பள்ளியின் மறுசீரமைக்கப்பட்ட பாரம்பரிய கட்டிடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். சுமார் 7.5 கோடி செலவில் அதன் பழமையான வடிவமைப்பு மாறாமல் இந்த பள்ளி புதுப்பிக்கப்பட்டுள்ளது. விழாவில் பேசிய முதலமைச்சர், புதுச்சேரியின் வரலாறு மற்றும் பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக உள்ளது என்றார். மேலும் புதிய கல்விக் கொள்கையிலும் பிரெஞ்சு மொழி தொடர்ந்து கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை தரமான கல்வி வழங்கும் அரசு பள்ளிகளில் சேர்க்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவி மீதான சொத்து குவிப்பு வழக்கு விவகாரத்தில் புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சிபிஐ பதிவு செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அரசு ஊழியரும் தற்போதைய என்ஆர் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏவுமான ரவிக்குமார் தொடர்பான வழக்கில் புதுச்சேரி அரசுக்கு உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்தது. சிபிஐ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அரசு ஊழியரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து அரசு ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் ஒருவருக்கு மட்டுமே வழங்கப்பட்ட சலுகையை மற்ற அரசு ஊழியர்களுக்கும் வழங்க முடியுமா என்றும், அது சமத்துவ கொள்கைக்கு முரணானதா என்றும் விளக்கம் கோரினர். இந்த விவகாரம் குறித்து அரசிடம் விரிவான பதிலை உயர்நீதிமன்றம் கேட்டுள்ள நிலையில் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் புதிய அலுவலகத்தை அமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் அவர்களின் புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக திறப்பு விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் ராஜவேலு மற்றும் சிவக்கொழுந்து ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸுக்கு பொன்னாடை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் மற்றும் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் இந்திரா நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் மற்றும் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அழகு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து தொழிலதிபர் பிரேம் மற்றும்
TSV ஹோட்டல் உரிமையாளர் தங்கராசு ஆகியோரும் சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் அன்னதானம் வழங்கினார். இதில் கட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிய அலுவலக திறப்பு விழாவை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றவுடன் தொகுதியில் அடிப்படை பணிகளை செய்ய தொடங்கினார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவுடன் மக்கள் நல பணிகளை தீவிரமாக முன்னெடுத்து வரும் திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தனது தொகுதியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பெரியார் நகர் பகுதியில் உள்ள 2வது முக்கிய பிரதான சாலை முருகன் கோயில் பகுதி முதல் 7வது குறுக்கு தெரு வரை 36,90,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி, முத்தால் முதல் குறுக்கு தெருவில் 27,87,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கும் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற உடனேயே தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் நோக்கில் செயல்பட்டு வரும் கார்த்திகேயன் எம்எல்ஏ சாலை வசதி உள்ளிட்ட உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளுக்கு முன்னுரிமை அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள், திமுக கட்சி நிர்வாகிகள், வார்டு பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பணிகள் விரைவாக நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி திப்பராயப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தேவி நாகவல்லி மாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட திப்பராயன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி நாகவல்லி மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த 17ஆம் தேதி புதன்கிழமை கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், லட்சுமி ஹோமம், கோ பூஜையுடன் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு மேல் 11:30 மணிக்குள் பூர்ணாகுதி யாத்ராதானத்துடன் கடம் புறப்பாடு துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பால விநாயகர், பாலமுருகர், ஸ்ரீதேவி நாகவல்லி மாரியம்மனுக்கு சிம்ம லக்னத்தில் மகா கும்பாபிஷேக குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் குருக்கள் சிவக்குமார் மற்றும் கோவில் நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் வெகு விமர்சையாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் VP சிவக்கொழுந்து உள்ளிட்ட 3 அமைச்சர்கள் அமைச்சராக பதவியேற்றனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். புதுச்சேரி மாநில அமைச்சரவையின் விரிவாக்கத்தையொட்டி புதிய அமைச்சர்களின் பதவியேற்பு விழா பழைய லோக் நிவாஸ் வளாகத்தில் நடைபெற்றது. தேசிய கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புதிய அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். முதலாவதாக நெட்டப்பாக்கம் தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு அமைச்சராக பதவியேற்றார். தொடர்ந்து லாஸ்பேட்டை NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்கொழுந்து மற்றும் திருநள்ளாறு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் ஆகியோரும் அமைச்சர்களாக பதவி பிரமாணம் ஏற்று பொறுப்பேற்றனர். கடந்த மே மாதம் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தது. முன்னதாக நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் மட்டுமே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர். அமைச்சரவை விரிவாக்கம் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றதன் மூலம் அமைச்சரவையின் முழு பலமும் நிரம்பியுள்ளது. புதிய அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் முதலிடம் பிடித்த புதுச்சேரி மாணவர் பிரஜன் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தெலுங்கானாவில் அகில இந்திய அளவில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், புதுச்சேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆண்கள் பிரிவில் ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரை சேர்ந்த சிவதாஸ் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மகன் ஜெகனின் புதல்வன் பிரஜன் தேசிய அளவில் ரேங்க் 1 பெற்று இந்தியாவுக்கும் புதுவைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். இந்நிலையில் மாணவர் பிரஜன் மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மெடல் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றார்.
அப்பொழுது முதல்வருடன் இருந்த இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKD ஆறுமுகம் மாணவர் பிரஜனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்த நிகழ்ச்சியில் பிரஜன் குடும்பத்தினர் உடனிருந்தனர். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்தி கொள்ள வாடகை வெறும் 59,000 ரூபாய் மட்டுமே. இடம் வேலி சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994066629 மற்றும் 9843048585. புதுச்சேரியில் புதிய ஆதார் சேவை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேச குடிமக்களுக்கு ஆதார் தொடர்பான சேவைகளை ஒரே இடத்தில் எளிதாக வழங்கும் நோக்கில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் புதிய ஆதார் சேவை மையம் இன்று முதலியார்பேட்டையில் திறந்து வைக்கப்பட்டது. 100 அடி சாலையில் உள்ள சிந்து பிளாசாவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த அதிநவீன மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த விழாவில் சுகாதாரம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு சௌத்ரி முகமது யாசின், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் மற்றும் UIDAI பெங்களூரு மண்டல அலுவலக ஊழிய அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது ஆதார் சேவைகள் குறித்த 4 மொழிகளிலான விழிப்புணர்வு காணொலிகளை முதலமைச்சர் வெளியிட்டார். மேலும் அரசு துறைகளுக்கு புதிய ஆதார் பதிவு மற்றும் பயோமெட்ரிக் கருவிகளும் வழங்கப்பட்டன. அரசு பொது விடுமுறை நாட்களை தவிர ஆண்டு முழுவதும் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த மையம் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கு புதிய ஆதார் பதிவு, முகவரி மற்றும் மொபைல் எண் மாற்றம், பயோமெட்ரிக் புதுப்பித்தல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பொதுமக்கள் ஆதார் செயலி மூலம் முன்பதிவு செய்தோ அல்லது நேரடியாக வந்தோ பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக படுக்கை நோயாளி மற்றும் முதியோர்களுக்கு இல்லம் தேடி சென்று ஆதார் சேவை வழங்கும் சிறப்பு வசதியும் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் 5 முதல் 17 வயதுடைய குழந்தைகளுக்கான கட்டாய பயோமெட்ரிக் புதுப்பிப்பு பணிகளை விரைவுபடுத்த பள்ளிகளில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதோடு வரும் செப்டம்பர் மாதம் வரை இந்த சேவை முற்றிலும் இலவசமாக வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணிகள், மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் சாய்தள வசதிகளுடன் இந்த மையம் மிக எளிமையாக அணுகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி குரும்பாபேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை, ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு லலிதாம்பிகை அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குரும்பாபேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து வெள்ளைப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் கருநீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் அமைச்சராக பொறுப்பேற்ற VP சிவக்கொழுந்துவிற்கு முதலியார் பிள்ளைமார் சங்கத்தினர் பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இன்று லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் MLA VP சிவக்கொழுந்து அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் இன்று புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர் சிவக்கொழுந்து அவர்களை அனைத்து உலக முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த தலைவி சித்ரா தேவி, இந்திரா நகர் சிவகுமார், சாரம் தணிகைவேலு, முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆறுமுகம் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் MLA நேரு கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்.
புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சவரி ராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2026ஆம் கல்வியாண்டு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களை பாராட்டும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு எம்எல்ஏ சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சாதனை படைத்த மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து பரிசுகளை வழங்கி சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவிகளுக்கும் தனித்தனி பாடப்பிரிவுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற சாதனை படைத்த மாணவிகளுக்கும் அவர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நேரு, பள்ளி 100 விழுக்காடு தேர்ச்சி பெறுவதற்கு கடினமாக உழைத்த ஆசிரியர்களுக்கும் உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் தனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் இதேபோன்று ஆண்டுதோறும் தொடர்ந்து 100% தேர்ச்சியை இந்த பள்ளி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் பெருமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி கீதா, பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவிகளை உற்சாகப்படுத்தினர். வானூரில் நிலம் பட்டா மாற்றத்திற்கு 8000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி கைது செய்யப்பட்டார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சமாபந்தி கூட்டத்தின் போது நிலம் பட்டா மாற்றம் செய்து தர 8000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக ஒட்டை கிராம நிர்வாக அதிகாரி கலைச்செல்வி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். பிரபு என்பவர் அளித்த புகாரின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை பெற்றுக்கொண்ட கலைச்செல்வியை காஞ்சிபுரம் காவல்துறை பொறுப்பு கண்காணிப்பாளர் KV கலைச்செல்வம் மற்றும் விழுப்புரம் ஊழல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ஈஸ்வரி தலைமையிலான அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு 100% இலவச கல்வி வழங்க வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சாமிநாதன், புதுச்சேரியில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கடந்த நாராயணசாமி ஆட்சி காலத்தில் இந்த கோரிக்கையை ஏற்று இந்த திட்டம் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டதாகவும், ஆனால் ஆட்சி மாற்றம் காரணமாக அது கிடப்பில் போடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற ரங்கசாமியும் கடந்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், தற்போதாவது இதனை அமல்படுத்தினால் மட்டுமே சமூக நீதி பாதுகாக்கப்படும் என்றார். குடும்ப சூழ்நிலை காரணமாக படிப்பை தொடர முடியாமல் இருக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்களின் நலன் கருதி அரசு உடனடியாக 100% இலவச கல்வியை அறிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அரியாங்குப்பம் சிறார் கண்காணிப்பு இல்லத்தில் புதிய மதில் சுவர் கட்டுமான பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட சிறார் கண்காணிப்பு இல்லத்தில் இடிந்து விழுந்த பழைய மதில் சுவரை மறு கட்டுமானம் செய்வதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் சார்பில் இந்த பணி மேற்கொள்ளப்படுகிறது. இதற்காக 15,40,000 ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறார் நீதி வாரிய முதன்மை நடுவர் சந்திரசேகரன் முன்னிலை வகித்தார். சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் வைத்தியநாதன், உதவி கண்காணிப்பு இல்ல உதவி இயக்குனர் பாலாஜி, செவிலிய அதிகாரி சத்தியவதி, சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் ஜெகதீஷ், இளநிலை பொறியாளர் தேவசேகர், சிறார் நீதி வாரிய உறுப்பினர்கள் லூர்து, அருள் ஜோசப், மகேஸ்வரி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.